நமக்கு தந்திருக்கிற ரஹ்மத்துகளில் எல்லாம் மிகப்பெரிய ரஹ்மத் ஹிதாயத். நாம் பெற்றிருக்க தொழில் அல்ல, சுமந்திருக்கிற பட்டங்கள் பதவிகள் அல்ல, தகமைகள் அல்ல, கிடைக்கிற வருமானம் அல்ல. மிகப்பெரிய ரஹ்மத் ஹிதாயத். நேர்வழியை கண்டுகொண்டவர்கள், நேர்வழியை பெற்றுக் கொண்டவர்கள், நேர்வழியை தெரிந்து கொண்டவர்கள். وَمَنْ يُؤْتَ الْحِكْمَةَ فَقَدْ أُوتِيَ خَيْرًا كَثِيرًا. யாருக்கு ஹக்கையும் பாத்திலையும், சரியையும் பிழையையும், உண்மையையும் பொய்யையும், நல்லதையும் கெட்டதையும், நன்மையையும் தீமையையும், அனுமதிக்கப்பட்டதையும் அனுமதிக்கப்படாததையும், ஹலாலையும் ஹராமையும் பிரித்தறிகிற அந்த ஞானம் கிடைக்கிறதோ ஃபக்கத் ஊதிய கைரன் கஸீரன். அது நிஅமத், அது ரஹ்மத். எனவே நிஅமத்தும் ரஹ்மத்தும் சேர்ந்த கைருன் கஸீராக அது மாறிவிடுகிறது. கைருன் கஸீர், மிகப்பெரிய கைர் என்று அல் குர்ஆன் சொல்வதை நாம் பார்க்கிறோம். உலகம் என்பது மறுமையின் விளை நிலம் என்ற இந்த பார்வை, இதான் ஹிதாயத். வேர்ல்ட் வியூ என்று ஆங்கில மொழியிலே சொல்வார்கள். உலக நோக்கு. உலகத்திலே உள்ள எல்லா கொள்கைகளுக்கும் உலக நோக்கு இருக்கிறது. உலக நோக்கு, வேர்ல்ட் வியூ. பௌத்த மதத்துக்கு ஒரு உலக நோக்கு இருக்கிறது, இந்து மதத்துக்கும் கிறிஸ்தவ சமயத்துக்கும் இருக்கிறது, நாஸ்தியத்துக்கும் உலக நோக்கு கொண்டு இருக்கிறது. உலகம் பற்றி ஒரு பார்வை இருக்கிறது. மனிதன் என்றால் யார், அவன் எங்கிருந்து வந்தான், அவன் எங்கு செல்வான், இந்த உலக வாழ்க்கையை அவன் எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற இந்த மனித வாழ்க்கையோடு தொடர்பான பேசிக் ஃபண்டமெண்டல் क्वेश्चंस ரிலேட்டட் டு ஹியூமன் லைஃப் எல்லோரும் பதில் வைத்திருக்கிறார்கள். எல்லோரும் இவற்றுக்கான விடைகளை வைத்திருக்கிறார்கள். எல்லோரும் சொல்வார்கள், நீ யார் என்றால் சொல்வார்கள், எங்கிருந்து வந்தாய் என்றால் சொல்வார்கள், எங்கு செல்வேன் என்றால் சொல்வார்கள், இந்த உலக வாழ்க்கையை எப்படி பார்க்க வேண்டும் என்று சொல்வார்கள். காப்பல்லா, பீப்பல்லா, மெரநேசர, சுதி கரப்பல்லா. சிலர் சொல்வார்கள், சிலர் சொல்லாமல் அதை செய்வார்கள். சிலர் சொல்லி சொல்லி செய்வார்கள், சிலர் சொல்லாமல் செய்வார்கள். எண்ட் ஆஃப் த டே எல்லோரும் செய்வது ஒன்றாகத்தான் இருக்கும். உண்ண வேண்டும், பருக வேண்டும், என்ஜாய் த மூமெண்ட். வாழ்க்கையிட ஈச் அண்ட் எவ்ரி மினிட் செகண்ட் இதை அனுபவிக்க வேண்டும். அனுபவி ராஜா, அனுபவி. கண் பார்வை இருக்கும் வரைக்கும் பார், கேள்விப்புலன் இருக்கும் வரை கேள், கால் இருக்கும் வரை நட, கை இருக்கும் வரை கையால் செய்ய வேண்டியதெல்லாம் செய். என்ஜாய்மெண்ட், அனுபவி, அனுபவி. ஆனால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெற்ற மனிதன் இந்த நியமத்துகளை இப்படி பார்க்க மாட்டான். அவன் என்ஜாய்மெண்ட் என்ற பார்வை அல்ல, யூட்டிலைசிங் என்ற பார்வையை கொண்டவனாக இருப்பான். என்னுடைய வாழ்வின் ஒவ்வொரு கணப்பொழுதையும் யூட்டிலைஸ் பண்ணவனும். இன்னும் தெளிவாக சொல்வதாக இருந்தால் இன்வெஸ்ட்மெண்ட். அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற ஆயுளை நாம் முதலீடு செய்ய வேண்டும். ரெண்டு பார்வை இருக்குது. கிடைத்திருக்கிற 40 வருடம், 30 வருடம், 50 வருடம், 60 வருட வாழ்க்கையை விரும்பினால் அனுபவித்து முடிக்கலாம், விரும்பினால் முதலீடு செய்யலாம். ஒன்று கன்சியூமிங், நுகர்ந்து முடிக்கிறது. இன்னொன்று இருக்கிறது, இந்த நாட்களை இன்வெஸ்ட் பண்ணலாம். வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ் இல்ல அல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத் வதவாஸவ் பில் ஹக் வதவாஸவ் பிஸ் ஸப்ர். இந்த சூரா சொல்லும் செய்தி அதுதான். யார் தான் பெற்றுக்கொண்ட ஆயுளை இன்வெஸ்ட் பண்ணுகிறாரோ அவர் வெற்றி பெற்றவர். யார் இதை முதலீடு செய்யாமல் வெறுமனே நுகர்ந்து முடிக்கிறாரோ அவர் ஃபீ ஹுஸ்ரின், பெரிய நஷ்டவாளி. இம்மா இஸ்திஸ்மார் வ இம்மா இஸ்திஹ்லாக், இம்மா யகூனு முஸ்தஸ்மிரன் வ இம்மா யகூனு முஸ்தஹலிகன். முதலீட்டாளராக இருப்பார் அல்லது நுகர்பவராக இருப்பார். வாழ்க்கையை, நியமத்துகளை நுகர்ந்து முடிக்கிறவர் அல்லாஹ்வின் ரஹ்மத்தை பெற்றவர் அல்ல. நியமத்துகளை முதலீடு செய்பவர் நியமத்தை பெற்ற அதே நேரம் ரஹ்மத்தை பெற்றவர். நியமத்துகளை நாடி செல்லும் நானும் நீங்களும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நாடி செல்பவர்களாக மாற வேண்டும்.